ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனி இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. நான் உனக்கு தீங்கு செஞ்சேன், பதிலுக்கு நீ தீமை செஞ்சிருக்கணும். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்றோம். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், ரத்தத்துக்கு ரத்தன்ற வாட காலகட்டத்தில் நான் உனக்கு நன்மை தீமை செஞ்ச போதும் நீ எனக்கு நன்மை செய்தாய், நீ நல்லவன், நீ நீதிமான். அருமையான வார்த்தை. அடுத்த வசனம் வாசிங்களேன். ஆண்டவர் என்னை உன்னிடம் ஒப்புவித்திருந்தோம், நீ என்னை கொல்லவில்லை. இதனால் நீ எனக்கு நன்மையே செய்து வந்திருப்பதை இன்று நீ வெளிப்படுத்தி இருக்கின்றாய். ஏனெனில் ஒருவன் தன் எதிரியை கண்டபின் அவன் நலமுடன் செல்ல அனுமதிப்பானா? இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்கு ஈடாக ஆண்டவர் உனக்கு நன்மை செய்வாராக. ரொம்ப அழகா சொல்வார். அவனுடைய தொடர்ச்சியோட வாட்சம்னா ரொம்ப அழகா இருக்கும். நான் உனக்கு தீமை செஞ்சேன், நீ எனக்கு தீமை செஞ்சிருக்கணும், நீ தீமை செய்யல, நன்மை செஞ்ச. இப்போ நான் சொல்றேன், நான் உனக்கு நன்மை செய்வேன்னு நான் சொல்லலை. சவுளுடைய மனப்பான்மை பாருங்க. நீ எனக்கு தீமை செய்தாய், நான் உனக்கு தீமை செய்யணும், அதான் நியாயம். ஆனால் நீ எனக்கு தீமை செய்யலை, அதுக்காக நீ எனக்கு நல்லது செஞ்சதுக்காக நான் உனக்கு நல்லது செய்ய போறேன்னு சவுல் சொல்லாம ஆண்டவர் உனக்கு நன்மை செய்வார். அதான் ரொம்ப முக்கியம். பிளஸ்ஸிங்ஸ் அண்ட் கர்ஸ் ஃப்ரம் காட். இணைச்ச நூல் 32-35. நன்மையும் கைமாறும் இரண்டுமிருந்து வருகிறது, பழிவாங்கலும் பழி எடுப்பதும் இரண்டுமிருந்து வருகிறது. அப்போ ஆண்டவர் நான் உனக்கு நல்லது செஞ்சிருக்கணும், நான் செய்யலை, ஆனால் அந்த மேல சாமி உனக்கு கைமாறு செய்வார். என்ன செய்வார்? திண்ணமாய் இஸ்ராயலுக்கு நீ அரசனாவாய். 8 அதிகாரங்கள், கிட்டத்தட்ட 8 அதிகாரங்களில் ஓட ஓட விரட்டி நீ என் ஆட்சிக்கு பொறுப்பாயிருவ, என் ஆட்சிக்கு நீ கவர்ந்துக்குவ, எனக்கு நீ மாற்றாளா இருப்ப, எனக்கு எதிராக கிளறி செஞ்சு என் அரியாசனத்தை பிடுங்கிக்குவ, என் செங்கோலையும் மணிமகுடத்தையும் நீ உனதாக்கி கொள்வா என்று போராடிய சவுல் இப்ப சொல்றான், இதோ நீ திண்ணமாய் அரசனாவா என்றும் இஸ்ராயலின் அரசை நீ உறுதிப்படுத்துவா என்றும் நான் அறிகிறேன்றார். இப்ப இதுதான் பாரும் அப்படின்னா இல்லைங்களா, பாரும்னா பெர்சீவ், அண்டர்ஸ்டாண்ட் என்று சொன்னார். இப்போது பார்க்கிறாரு, புரிகிறாரு, அறிகிறாரு. அழகா சொல்றார். ஒரு அழகான புரிதலுக்கு சவுல் வந்துவிட்டதை இந்த வார்த்தைகள் சொல்லுகிறது. இஸ்ராயலுக்கு திண்ணமாய் நீ அரசனாவாய், இஸ்ராயலின் அரசை நீ உறுதிப்படுத்துவாய் என்று நான் அறிவேன் என்று சொல்கிறார். ஆதலால் என்ன சொல்றாரு? இப்ப நான் தாழ்மையான ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். உன் உயிரை பறிக்க நான் தேடினேன், நான் ஒரு உயிர் பிச்சை கேட்கிறேன், மடிப்பிச்சை கேட்கிறேன். என்ன பிச்சை? நீ அரசனா இஸ்ராயலுடைய வீட்டை உறுதிப்படுத்தும் போது என் வீட்டாரை வேறு இருக்க மாட்டேன் என்று சொல். ஏன்னா யூத குலத்துல தலைமுறை தோறும் ஆண்டவரை புகழ்வதும் தலைமுறையாய் குலப்பெருமையை காப்பதும் அவளுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். யூதித்து ஓர்லபென்ஸ் என்ற தலையை வென்று அங்கே வரும்போது இஸ்ராயல் மக்கள் என்ன சொல்லி வாழ்த்துறாங்க? 13ஆம் அதிகாரத்தில், எங்கள் குலத்தின் பெருமை நீ. யூத பெண், இந்த யூத பெண்ணுக்கு இவ்வளவு வலிமை என்பது எங்கள் குலத்தின் பெருமை நீ. இந்த பெருமை தொடர்ந்து வரணும் இல்லைங்களா? போவாஸ், அதை தாண்டி ரூத், அதை தாண்டி தாவீது. அப்ப அந்த தலைமுறையா பெயர் சொல்ல ஒரு ஆள் இருக்கணும். அந்த பெயர் சொல்லும் ஆள் ஆண்டவரை துதிக்கணும், ஆண்டு செய்த நன்மைகளை விளங்கணும். அதான் இஸ்ராயல் மக்களுடைய கலாச்சார நியதி. அப்ப சொல்லும் போது என் பேர் சொல்ல, என் குடும்பத்து பேர் சொல்ல, ஆண்டவர் செய்த நன்மைகளை சொல்ல என் குடும்பத்தில் ஆள் இருக்கணும், வேறு அறுத்துறாத. எவ்வளவு அழகான ஒரு மண்டாட்டு பாருங்க. தாவீது ஒரு மண்டாட்டோடு இருப்பாரு. அவரே எனக்காக வழக்காடி உம் கை நின்று என்னை விடுவிப்பாராக என்ற ஒரு மண்டாட்டோடு ஜபத்தை நிறைவு செய்கிறார். அதே போல தாவீதை நோக்கி சொல்லுகிற வார்த்தைகளிலே, ஆண்டவர் உன்னை திண்ணமாய் இஸ்ராயலின் அரசராக்குவார், நீ இஸ்ராயலின் அரசை உறுதிப்படுத்துவாய், அந்நாட்களில் என் குடும்பத்தையும் என் வீட்டாருடைய வேரை அறுப்பதில்லை என்று, என் தந்தை வீட்டாரிருந்து பெயரை அழிக்க மாட்டாய் என்று ஆண்டவர் மேல் நான் ஆணையிட்டு சொல். ஆண்டவர், நான் நீ கடவுள் வார்த்தை மாறாதவன், வாக்கு மாறாத கடவுளின் அற்புதமான அடியான் நீ வாக்கு கொடுத்தனா நீ வாக்கு மீற மாட்டேன், என் குடும்பத்தை என் தந்தையின் வீட்டினுடைய வேறு இருக்க மாட்டேன் என்று உறுதி சொல் என்று ஒரு ஆணையிட்டு கேட்கிறாரு. தாவீது படிக்கிற ரொம்ப அழகா சொல்றார். தாவீதும் சவுலுக்கு ஆணையிட்டு கூறினார். ரொம்ப அழகா சொல்றார். ஓத் இன் த நேம் ஆஃப் காட், கடவுளுடைய பெயரால் ஒரு ஆணையிட்டு சொல்கிறார். பின்னர் சவுல் வீடு திரும்ப தாவீதும் அவர் தம் ஆள்களும் பாதுகாப்பான இடம் நோக்கி சென்றார்கள்.
இப்போ எதிரியே இல்லை, எங்க இடம், எல்லா இடமும் பாதுகாப்பான இடம் தான். இருந்தாலும் பாதுகாப்பை நோக்கி அவர்கள் செல்கிறார்கள். ஆண்டவருடைய பாதுகாப்பாக இருக்கிறார். ஆண்டவரே என் கோட்டை, அரண், அடைக்கல பாறை, நான் நம்பி இருக்கும் புகலிடம் தேடும் மலை என்று திருப்பாடல் 18:1 முதல் 3 வரை இறைவார்த்தைகளை சொல்லுகிறது. தாவீதின் அரணும் கோட்டையும் அடைக்கல பாறையும் புகலிடம் தேடும் மலையாகும் தஞ்சமாகவும் இருந்தது இறைவன் தான் என்பதை இந்த பகுதி நிறைவு செய்து இந்த 24ஆம் அதிகாரத்தை நாம் முடிக்கிறோம். நன்றி தந்தை அவர்களே. இந்த சவுலின் மீது இந்த இடத்தில் ஒரு மனம் சார்ந்து வருகின்றது. முன்னாடியெல்லாம் வாசிக்கிறப்போ சவுல அவனை எதிர்த்தை வச்சுதான் வாசிட்டு இருந்தோம், பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இந்த இடத்துல சவுலை சார்ந்து மனம் பேசுகிறது. இன்னொரு மாற்றம் என்றால் இவன் ஆண்டவன் நிழலுக்குள் வந்து விட்டான். தன்னை உணர்ந்து கொண்டு ஆண்டவர் உனக்கு இதை செய்வாராக என்று ஆண்டவர் நிழலுக்குள் வந்தவுடன் சவுலை நோக்கி நம்முடைய மனப்பான்மை முற்றிலும் மாறுபடுகிறது. எப்பொழுதுமே தாவீது நோக்கி மனப்பான்மை நன்றாகவே இருக்கின்றது, சவுலுடைய மனப்பான்மை மாறுகின்றது. எவ்வளவு கெட்டவராக இருந்தாலுமே சரி, ஆண்டவர் நிழலுக்குள் வந்து மனம் மாறுகின்ற பொழுது அவர்கள் எல்லோருமே கடவுளுக்கு ஏற்புடையவர்களாவார்கள், சமுதாயத்துக்கு ஏற்புடைய ஆவார்கள் என்பதை இந்த பகுதி எனக்கு சொல்லுகிற தந்தை அவர்களே. சிறப்பான பகுதி. இந்த பகுதி சொல்லுகின்ற வாழ்வியல் கருத்துக்கள் என்னவாக இருக்கின்றன தந்தை அவர்களே? இந்த 24ஆம் அதிகாரத்தின் வாழ்வியல் பாடங்களாக 4 சின்ன கருத்துக்களை முன்பாக ஆசைப்படுகிறேன். முதலாவதாக, மனம் வருந்துகிற தாவீது. தாவீது ஏன் மனம் வருந்துறாரு இந்த காட்சியில் ஒரு எண்ணம் வரலாம். அதாவது ஹாவ் அ குட் கான்ஷியன்ஸ் என்று சொல்வார்கள். நல்ல மனசாட்சி பெற்றவர்களாக இருங்கள் என்று சொல்வார்கள். மனசாட்சி சாகடித்து விடாதீர்கள் என்று சொல்வார்கள். அந்த மனசாட்சியை நன்கு முறையில் பயிற்றுவீங்கள் என்றெல்லாம் பல வகைகளில் நம்முடைய ஒழுக்கவியல் இறையியல் அழகாக சொல்லுவாங்க. மாரல் தியாலஜியில் ஃபார்மேஷன் ஆஃப் கான்ஷியன்ஸ் என்று அழகான ஒரு வார்த்தை இருக்கிறது. நன்மை பற்றி, உண்மை பற்றி, நேர்மை பற்றி, வளமான வாழ்வு பற்றி, தீமையினுடைய தாக்கத்தை பற்றி, பாவத்தினுடைய கொடுமை பற்றிய ஒரு மனசான்று நமக்குள்ளாக இருந்தால் எந்த இடத்திலும் நாம் நன்மை தனத்தை சார்ந்து வாழ்வோம் என்பது இயல்பான ஒரு செய்தி. இப்ப தாவீது மனம் வருந்துகிறார். எதுக்கு மனம் வருந்துகிறாரு? அவர் இயற்கையின் உபாதைகளுக்காக காலை கடன் கழிப்பதற்காக கோயிலுக்குள்ளாக வந்தபொழுது அவருடைய தொங்கலாடையை அறுத்து கொண்டதற்காக மனம் வருந்தினார். இதை கூட நான் செஞ்சிருக்க கூடாது, ஏன் செய்யணும், ஏன் அவருக்கு புண்படுமாறு நடந்துக்கணும் என்று மனம் வருந்துகிறார். ஆனால் அந்த ஒரு நல்ல மனசாட்சியுடைய அருமையான வெளிப்பாடு, அது நல்ல மனசாட்சியுடைய வெளிப்பாடு. ஐயோ, அந்த தங்களுடைய அறுத்து தான் அவருக்கு பாடம் சொல்லணுமா, நம்ம சொல்லவும் கூட செஞ்சிருக்கலாமே என்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளாக. நான் நல்லவன், நீ கெட்டவன் நிரூபிக்கணும் அவசியமே கிடையாது, நீங்கள் நன்மை செய்ய அழைக்கப்பட்டீர்கள் என்பதை சொன்னாலே போதும்னு அவர் நினைச்சு தான் அவ்வாறு செய்ததற்காக மனவருந்தினார் என்று ஒரு வார்த்தை வருகிறது. அருமையான வார்த்தை, சென்ஸ் ஆஃப் சின். திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் மிக அழகாக சொல்வார், இந்த உலகத்தின் மிகப்பெரிய பாவம் என்பது பாவம் என்ற ஒன்று இல்லாமல் இருப்பதை போல் வாழ்கிற ஒரு மனசாட்சியை சாகடித்த வாழ்நிலை என்று சொல்வார். இது பாவமா, இது பாவமா, அட இது பாவமா, எவன் செய்யாம இருக்கிறான், நான் செஞ்சுட்டேன் என்று கேட்கிறோம் பாருங்க, அதுதான் மிகப்பெரிய பாவம் என்று திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் புனித திருத்தந்தை அழகாய் அடிக்கோடிட்டு சொல்வார். சென்ஸ் ஆஃப் சின் நமக்குள்ளாக இல்லாத பொழுது எதையும் செய்கின்ற மனம் நமக்குள்ளாக வந்துவிடும். அதைத்தான் தாவீது அழகாய் சுட்டி காட்டுகிறார். ஒரு மென்மையான பாவத்திற்கும் சாவுக்கும் அஞ்சுகிற ஒரு மனநிலையை நாம் கொண்டிருக்க வேண்டும். பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை உணர்ந்து நாம் அந்த அஞ்சும் மனநிலையை, இறை அச்சத்திற்கு, இறை ஞானத்திற்கு, இறைவனுடைய தீர்ப்புக்கு அஞ்சுகிற ஒரு மனநிலை நமக்குள்ளாக இருந்தால், தாவீதை போல சின்ன சின்ன தவறுகள் செய்யும்போது கூட நாம் நமக்குள்ளான ஒரு மன வருத்தத்தையும் அதற்கான மன்னிப்பையும் நாம் நாடி செல்வோம் என்பது தாவீது சொல்கிற அழகான பாடம். இது முதலாவது. இரண்டாவது, தாவீதினுடைய பெருந்தன்மையை பற்றி நாம் சொல்லியே ஆக வேண்டும். தாவீது மாவீரன். எப்பொழுதும் மாவீரன், மன்னிக்க தெரிந்தவன் மாவீரன், மன்னிக்க தெரியாதவன் மா கோழை. இதைத்தான் தாவீது அப்படி உயர்ந்து நின்று உறக்க சொல்லுகிறார் இந்த 24ஆம் அதிகாரத்தில். யார் வீரன்? மன்னிக்க தெரிந்தவன் மட்டுமே வீரன். இப்போ மன்னிக்க தெரியாதவன், மன்னிக்க மறுக்கிறவன் கோழை. அவனை விட மிகப்பெரிய கோழை உலகத்தில் யாரும் இருக்க முடியாது என்பதை தாவீதினுடைய அந்த வாழ்நிலை, யதார்த்த எண்ணம் நம்மை முகத்தில் அறைந்தாது போல சொல்கிறது. கொள்ளணுன்ற ஒரு வெறி எடுத்து அலைகிற ஒரு சவுல் தன்னிடம் அகப்பட்ட பொழுது கொன்று விடலாமா என்ற எண்ணம் வந்தபோது அவரை மன்னித்து போ என்று அனுப்பி வைக்கிறார். அதான ஒரு மிகப்பெரிய ஒரு பெருந்தன்மையான எண்ணம். அதை சொல்லும்போது, லே நீ என்கிட்ட மாட்டிட்ட, உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பேன், உன்னை போவிட்டேன், அது நான் பெரியவன், நான் நல்லதுனால பொழிச்சுக்கோ, இனிமேல் பண்ண தீர்த்து கட்டிடுவேன் சொல்லியிருக்கலாம். சொல்லவில்லை. அரசே, யாரை தேடுகிறீர்கள்? ஒரு செத்த நாயை, ஒரு தெல்லு பூச்சியை நான்
உம்மால் தேடப்படக்கூடிய தகுதி படைவனா? எனக்கு என்ன தகுதி இருக்கிறது, என்ன நிலை இருக்கிறது, இதுக்காக என்ன தேடுறீங்க என்று தன்னை தாழ்த்துகிறார். எவ்வளவு அழகான ஒரு பெருந்தன்மையான மனது பாருங்கள் அவருக்கு. மன்னித்ததோடு மட்டுமல்லாமல், நன்மை செய்ததோடு மட்டுமில்லாமல், உயிர்ப்பிச்சதோடு இல்லாமல் தன்னை தாழ்த்துகிறார். தன்னை ஒரு செத்த நாயாக, ஒரு தெல்லுப்பூச்சியாக தவிர்த்து நீங்கள் துரத்துவதற்கு நான் யார் என்று அவருக்கு ஒரு அறைகோவல் விடுத்து அவருடைய நன்னிலைக்கு, அவருடைய உண்மை நிலைக்கு உணர வைக்கிறார். அது தாவீதினுடைய மிக அற்புதமான ஒரு பெருந்தன்மை. இன்றைய காலகட்டத்தில் நாம் காண்கிற மிகப்பெரிய பாவநிலை என்னன்னாக்க செல்ஃப் ரைச்சியஸ்னஸ். ஐ எம் ஓகே, யூ ஆர் நாட் ஓகே. ஹாரிஸ் என்கிற ஒரு அழகான புத்தகம் எழுதியிருக்கிறார். அதில் ஐ எம் ஓகே, யூ ஆர் ஓகே, ஐ எம் ஓகே, யூ ஆர் நாட் ஓகே, யூ ஆர் ஓகே, ஐ எம் நாட் ஓகே, ஐ எம் நாட் ஓகே, யூ ஆர் நாட் ஓகே என்கின்ற 4 நிலைகளை சொல்கிறார். நான் நல்லவன், நீ கெட்டவன். நான் நல்லவன், நீயும் நல்லவன். நான் கெட்டவன், நீ நல்லவன். நான் கெட்டவன், நீயும் கெட்டவன். 4 நிலைகளை வாழ்க்கை பகுத்து போட்டு இந்த 4 மனநிலைக்குள்ளாகத்தான் வாழ்க்கை நிலை அடங்கியிருக்கிறது என்று அழகாய் விளக்கி சொல்வார். இந்த இடத்துல தாவீது தன்னை நல்லவனாகவும் அடுத்தவரை கெட்டவனாகவும் காட்டவே இல்லை. நீங்கள் நல்லவர் என்று கெட்டவனையும் நல்லவனாக காட்டி இந்த 4 கட்டங்களை தாண்டி போய் ஒரு புதிய வாழ்வு நிலையை நமக்கு சுட்டி காட்டுகிறார். நீங்கள் நல்லவர், நான் உங்களுடைய கோபத்திற்கும் உங்களுடைய ஆற்றாமைக்கும் அகப்பட நான் யார் என்று தன்னை விளக்க வைத்து உண்மையை விளங்க வைக்கிறார். எவ்வளவு அழகான ஒரு பெருந்தன்மை, அற்புதமான பெருந்தன்மை. அந்த செல்ஃப் ரைச்சியஸ்னஸை தாண்டி வந்தோம் என்றால் இறைவனுக்கு உகந்தவராய் மாறுவோம். தம்மை நல்லவராக கருதி மற்றவர்களை இழிந்தவர்களை நினைக்கிறவர்களை குறித்து ஆண்டவர் உண்மை சொல்கிறார் என்று சொல்லி அற்புதமான நிகழ்வுகளை சுட்டி காட்டுகிறார். பரிசெயனும் ஆயக்காரனும் ஜெபிக்கிறான். வாரத்தில் 2 முறை நோன்பு இருக்கிறேன், 10 1 ஏழைகள் கொடுக்கிறேன். எல்லாம் தம்பட்டம். தன்னை செல்ஃப் ரைச்சியஸாக, தன்னை நேர்மையாளனாக, இறைவனாக காட்டிக்கொள்கிற ஒரு மனநிலை. அவன் இறைவனுக்கு விரியவனாகி வீடு திரும்பவில்லை. மாறாக வானத்தை ஏறெடுத்து பார்க்கும் துணியாமல் மார்மீது அறைந்து ஆண்டவரே நான் பாவி என்று தன்னை உற்று பார்த்தவனை மட்டுமே ஆண்டவர் விரும்புகிறார் என்று சொல்லி அந்த பகுதியை அழகாய் சுட்டி காட்டுகிறது. அதுதான் we need to avoid self righteousness. தன்னை மிகைப்படுத்தி நல்லவனாக காட்டிக்கொள்வதும், நல்ல இல்லாத ஒன்றை இருப்பதாக காட்டிக்கொள்வது போலித்தனமான ஒரு புனிதத்தன்மையும் நமக்குள்ள போர்த்தி கொண்டு வரும்போது ஆண்டவரை அருவருக்கிறார். திருப்பாடல் 51:17 சொல்கிறது, இறைவனுக்கு ஏற்ற பழி நொறுங்கிய தாழ்வுற்ற உள்ளமே. ரொம்ப அழகா, நொறுங்கிய தாழ்வுற்ற உள்ளத்தை இறைவா நீர் ஒருபோதும் புறக்கணிப்பது கிடையாது. தாவீது இந்த நொறுங்கிய தாழ்வுற்ற உள்ளத்தை தெல்லுப்பூச்சி, ஒரு செத்த நாய் என்று தன்னை தாழ்த்தி கொண்ட அந்த மனதை ஆசிர்வதிக்கிறார். அதற்காகத்தான் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை சவுலின் வாயிலிருந்து வருகிற ஆசீர்வாதமாக சுட்டி காட்டுகிறார். இல்லைங்களா? அதுதான் மெக்னானிமிட்டி ஆஃப் அந்த தாவீதை நாம் பார்க்கிறோம். 3ஆவதாக கண்ணீரை பற்றி ஒரு செய்தி சொல்ல வேண்டும். அப்பொழுது அவர் உறக்க அழுதார் என்று ஒரு வார்த்தை வருகிறது. அந்த வார்த்தையின் உள்ளத்தை உழுக்குகிறது. சவுல் 3000 பேர் படைவீரர்களோடு தாவீதை துரத்தி வந்தவர். ஆளொன்று கத்தி ஒன்று, ஆளொன்று ஈட்டி ஒன்று, ஆளொன்று வாளொன்று என்று வளைத்து பிடிக்க நினைத்தவர் இங்கே வளைந்து கொடுத்து கண்ணீர் கதறி அழுகிற ஒரு காட்சியை விவிலியம் படம் பிடித்து காட்டுகிறது. கவிஞர் வைரமுத்து அவர்கள் கிறிஸ்துவ காணிக்கை பாடல் ஒன்று எழுதியதாக ஒரு ஞாபகம் இருக்கிறது. காணிக்கை தர வந்தம் கர்த்தாவே என்ற ஒரு பாடல். அந்த பாடல் அவர் எழுதியதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதில் ஒரு அருமையான வரிகள் இருக்கும். கண்ணீரை போல காணிக்கை இல்லை என்று அருமையான ஒரு வார்த்தை இருக்கும். கண்ணீரை போல ஒரு உயர்ந்த காணிக்கை வேறு இல்லை என்று அவர் எழுதிய வார்த்தைகள் உள்ளத்தை அப்படியே தொடுகிற வரிகள். உண்மைதான். உயர்ந்த ஒரு கண்ணீர் சிந்தி அழுகிற கண்ணீரை ஆண்டவர் ஒருபோதும் புறப்பணிக்கிறதே கிடையாது. இந்த சவுல் உறக்க அழுதார், கண்ணீர் சிந்தினார். தான் செய்த நிலைக்காக, கடந்த காலத்திற்காக, தன்னுடைய இழிநிலைக்காக, தாவீது முன்பாக நான் யாராக இருக்கும் என்பதை உணர்ந்து பார்த்தவராக உறக்க அழுதார் என்ற அந்த வசனம் அருமையான ஒரு வார்த்தை. யோவேல் 2:13 அற்புதமாக சொல்கிறது, உடைகளை கிழித்துக் கொள்ளாதீர்கள், உள்ளத்தை கிழியுங்கள் என்று சொல்லி இறைவார்த்தை சொல்கிறது. உள்ளத்தை கிழிக்கும் போது தண்ணீர் தானாக வரும். நாம் உடைகளை கிழித்து கொண்டு சடங்கு பூர்வமான மனமாற்றத்திற்காக, மனவரத்திற்காக நம்மை தயாரிக்கிறோம். உள்ளத்தை கிழித்து கொண்டு வரும்போது கண்ணீர் தானாக காணிக்கையாய் மாறும் என்பதற்கு இந்த சவுல் ஒரு மிகப்பெரிய ஆறுதலாகவும் அத்தாட்சியாகவும் இருக்கிறார். எத்தனை அதிகாரங்களில் சவுலுக்கு எதிரான எண்ணம் நமக்குள்ளாக, எத்தனை அதிகாரங்களில் சவுலுக்கு எதிரான ஒரு வன்மையான ஒரு எதிர்மறை எண்ணம் நமக்குள்ளாக வளர்ந்து கொண்டே வந்தது. அந்த ஒற்றை கண்ணீரில் அத்தனையும் கரைந்து போனது. இறைவன்பாக கூட தான் அதுதான் காணிக்கை. நான் ஒரு ஆங்கில சின்ன துணுக்கு ஒன்று படித்ததாக ஞாபகம். இறைவன் வானத்தூர்களுக்கு போட்டி வைக்கிறார். உலகிலேயே மிகச்சிறந்த படைப்பில் எனக்கு பிடித்தமான ஒன்றை என்ன கொண்டு வார்கள், பரிசு தருகிறேன் என்று. குட்டி வானத்தவர்கள் குடுகுடு என்று மண்டகத்தை நோக்கி ஓடி வருகிறார்கள். ஒரு வானத்தூர் ஓடிப்போய் மாசற்ற தாய்ப்பாலை ஒரு புட்டியில் அடைத்து கொண்டு விண்ணகம் நோக்கி விரைகிறது. இன்னொரு வானத்தர் குடுகொன்று ஓடிப்போய் ஆப்பிரிக்காவில் கிம்பர்லி என்கிற உடையேர்ந்த வைரத்தை ஒரு குடுவையிலே போட்டு எடுத்துக்கொண்டு ஓடுகிறது. ஒரு வானத்தூர் என்னை போல் எதுவும் செய்ய தெரியாமல் உட்காந்து யோசிச்சுட்டு கிடக்குது. என்னடா பண்றதுன்னு தெரியல. அப்ப கோயிலுக்குள்ள ஒருத்தன் வந்து கண்ணீர் விட்டு அழுகிறான்.
பண்ண பாவத்திற்காகவும் செய்து தவறுக்காக கண்ணீர் அழுகிறான். ஒரு சொட்டு தண்ணீர் அவருடைய குடுவையிலே விழுகிறது. சரி, இதுதான் நமக்கு வாச்சது, இதை தூக்கிட்டு போவோம் என்று அந்த வானதூதர் அந்த மனசாபத்தின் கண்ணீரை குடுவையிலே போட்டு எடுத்துக்கொண்டு போகிறார். மீதமானது நாம் சொல்ல தேவையில்லை. இறைவனுக்கு பிடித்தமானது எல்லாமே பிடித்தமானது. விலையுயர்ந்த உயரம் அவருக்கு பிடித்திருந்தது. தூய்மையான தாய்ப்பால், அதைவிட மாசற்றது உயிர் கொடுக்கப்படாது, ரத்தத்தை அன்பாய் மாற்றி கொடுக்கிற அந்த தாயினுடைய தியாகத்தை ஆண்டவர் மெச்சினார். ஆனால் பரிசு பெற்றதோ அந்த கண்ணீரை கொண்டு வந்த அந்த வானத்திற்கு தான் என்று சொல்லி அந்த ஆங்கில துணுக்கு நிறைவு பெறுகிறது. கண்ணீரை போல மிக உயர்ந்த காணிக்கையோ, கண்ணீரை போல மிக உயர்ந்த பிடித்தமான ஒரு பொருளோ இரண்டாக வேறு இல்லை என்பதை இந்த துணுக்கு நமக்கு சுட்டி காட்டுகிறது. கண்ணீர் விட்டு அழுதோம் என்றால் நம் பாவங்கள் கரைந்து போகும். அந்த ஒரு நிலை நமக்குள்ளாக வர வேண்டும். கண்ணீர் தானாக வராது. நீலி கண்ணீர் என்றும் போலி கண்ணீர் என்றும் பலர் பேசுவார்கள். பசப்பு கண்ணீர் என்று பலர் ஏசுவார்கள். அதையெல்லாம் தவிர்த்து உண்மையான உள்ளத்திலிருந்து சிந்துகிற ஆழமான மனசாபத்தின் கண்ணீர் பழமையான கண்ணீர். விவிலியத்திலே கண்ணீருக்கென்று பலவிதமான முக்கியத்துவம் இருக்கிறது. கண்ணீர் விட்டு அழுத எசேக்கியாவினுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அவன் வாழ்நாளை 15 ஆண்டுகள் சேர்த்து கொடுப்பதாக ஏசாயா புத்தகத்திலே வாசிக்கிறோம். கண்ணீர் விட்டு கதறி அழுத தன் மகளுக்காக உயிர் பிழைக்க வேண்டும் என்பதற்காக அதறி எழுத ஆகாரின் கண்ணீரை ஆண்டவர் கேட்டார் என்று நாம் காண்கிறோம். அதை போலவே உற்று நோக்கியதால் மனமுடைந்து அழுத ராயப்பரின் கண்ணீரை கண்டு ஆண்டவர் அவரை மன்னித்தார், திருச்சபையின் தலைவராக மீண்டும் நிலைநிறுத்தினார் என்று நாம் காண்கிறோம். கண்ணீருக்கு நம்மை பழைய நிலைக்கு திரும்பி வைக்கும் வல்லமை உண்டு. அதான் ஒரு தடவை ஒரு ஃபாதர் ஒருத்தர் அந்த தியானத்துக்கு வந்தவங்களை பார்த்து கேட்டார், ஜஸ்ட் டெல் மீ when did you cry last time என்று கேட்டார். கடைசி எப்போ அழுதுங்க என்று கேட்டார். அது மனசாபத்தின் கண்ணீரோ, நன்றியின் கண்ணீரோ, துதியின் கண்ணீரோ, புகழ்ச்சியின் கண்ணீரோ, ஆண்டவரின் நன்மைகள் நினைத்து அக்களிக்கிற ஒரு ஆர்ப்பரிப்பின் கண்ணீரோ, கண்ணீர் எப்பொழுது வந்தது என்று கேட்டார். நிறைய பேருக்கு பதில் தெரியவில்லை. அதே கேள்வி இந்த பகுதி நிறைவின் பகுதியில் நம்மை பார்த்து கேட்கிறது. கடைசியாக ஆண்டுடைய திருமணையில் எப்பொழுது கண்ணீர் சிந்தினாய்? அது என்ன கண்ணீராக இருக்கட்டும், மனசாபத்தின் கண்ணீராக, மன்னிப்பின் கண்ணீராக, நன்றியின் கண்ணீராக, ஆனந்தத்தின் கண்ணீராக, அக்களிப்பின் கண்ணீராக, எதுவாக இருந்தாலும் அந்த கண்ணீருக்கு மிகுந்த மதிப்பு உண்டு என்பதை சவுலின் வார்த்தைகளிலிருந்து தெளிவாக நாம் கண்டுகொள்கிறோம். அது அந்த பகுதி. அடுத்ததாக தாவீதுக்கு பல நிலைகளில் பல விதங்களில் பழிவாங்கும் உரிமையும் பழிவாங்கும் வாய்ப்பும் கிடைத்தது. ஒருபோதும் அவர் பழிவாங்க துணியவில்லை. ஏனென்றால் இறைச்சட்ட நூல் 32ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் சொல்லுகிறது போல, பழிவாங்குவது கடவுளுடைய உரிமை, அவருடைய கரங்களில் விட்டுவிடுவோம் என்று சொல்லி அவர் ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார். கடவுளுடைய இடத்தை நான் எடுத்துக்கொள்ளக் கூடாது என்று அவர் உறுதியாக நம்பினார். அது நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடம். தன் கரங்களில் வந்து விழுந்த சவுலை ஒன்றும் செய்யாமல் அனுப்பி வைத்தது அவருடைய உன்னதமான மனநிலைக்கு அதிகம். ஒரு வாக்கியம் ஒன்று நான் படித்தது மனதிற்குள்ளாக நெஞ்சில் என்றும் நடக்கிறது. மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கும் போது நாம் மனிதராகிறோம், மனம் உவந்து மன்னிக்கும் போது நாம் புனிதராகிறோம். அருமையான வரிகள். நாம் மனவருந்தி மன்னிப்பு கேட்டோம் என்றால் நாம் மனிதராகிறோம். என்ன தப்பு பண்ணோன்னு எகத்தாளமா நிற்காம ஐயோ தப்பு பண்ணிட்டு நம்ம சொல்லும்போது நாம் மனிதராகிறோம். மற்றவங்களை பார்த்து சாரிங்க சார், சரியாம செஞ்சுட்டேன் என்று சொல்லும்போது ஓகே என்று சொல்லி பெருந்தன்மையோடு மன்னிக்கும் போது நாம் புனிதராகிறோம். நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வு என்பது மனிதராகவும் அதை தாண்டி புனிதராகவும் வாழ விடுக்கப்படுகின்ற அழைப்பு. அது எங்கே இருந்து வருகிறது? மன்னிப்பின் படிக்கட்டுகளில் ஏறி நிற்கும் போது வருகிறது. புனிதமும் மனிதமும் ஒன்றாய் கலந்து இறை உறவுகளை நிறைந்து வாழ இந்த பகுதி நம்மை அழைப்பதாக நினைக்கிறேன். இத்தோடு இந்த பகுதியை நாம் நிறைவு செய்வோம். நன்றி நன்றி தந்தை அவர்களே. இனிய இதயங்களே, இதுவரை நாம் சாமுவேல் முதல் புத்தகத்தின் 24ஆம் அதிகாரத்திற்குண்டான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்திருக்கின்றோம். இனி இதன் இறை வசனங்களுக்கு செவிமடுப்போம். சாமுவேல் ஆகமம் முதல் நூல், அதிகாரம் 24. சவுல் பெலிஸ்தியரை தொடர்வதை கைவிட்டு திரும்பிய போது, இதோ ஏன்கேதி பாலை நிலத்தில் தாவீது இருக்கிறான் என்று தெரிவிக்கப்பட்டது. சவுல் இஸ்ராயேலர் முழுவதிலும் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 3000 பேருடன் தாவீதையும் அவர் தம் ஆள்களையும் தேடி வரையாடுகளின் பாறைகளுக்கு எதிர்ப்புறம் சென்றார். அவர் சென்றபோது வழியோரத்தில் ஆட்டுப்பட்டிகளை கண்டார். அதன் அருகில் ஒரு குகை இருந்தது. இயற்கை கடன் கழிப்பதற்கு சவுல் அதனுள் சென்றார். அப்பொழுது தாவீதும் அவர் தம் ஆள்களும் அக்குகையின் உட்பகுதியில் இருந்தனர். தாவீதின் ஆள்கள் அவரிடம், இதோ உன் எதிரியை உன்னிடம் ஒப்புவிப்பேன், உன் விருப்பத்திற்கேற்ப அவனுக்கு செய் என்று ஆண்டவர் சொன்ன நாள் இதுவே என்றனர். உடனே தாவீது தவழ்ந்து சென்று சவுலின் மேலங்கியின் தொங்கலை அவருக்கு தெரியாமல் அறுத்தார். தாவீது
சவுலின் தொங்கலை அறுத்த பின் அதற்காக மனம் வருந்தினார். அவர் தம் ஆள்களை பார்த்து, ஆண்டவர் திருப்பொழிவு செய்த என் தலைவருக்கு எத்தீங்கும் செய்யாதவாறு ஆண்டவர் என்னை காப்பாராக. அவர் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவரானதால் நான் அவர் மேல் கை வைக்கக்கூடாது என்றார். ஆதலின் தம் ஆள்கள் சவுலை தாக்காதவாறு தாவீது இவ்வார்த்தைகளால் அவர்களை தடை செய்தார். பின்பு சவுல் எழுந்து குகையை விட்டு தம் வழியே சென்றார். அதன் பின் தாவீதும் எழுந்து குகையிலிருந்து வெளியேறி சவுலை பின்தொடர்ந்து, அரசே, என் தலைவரே என்று அழைத்தார். சவுல் பின்புறம் திரும்பிய போது தாவீது தரையில் முகம் குப்புற வீழ்ந்து வணங்கினார். பின்பு தாவீது சவுலை நோக்கி, தாவீது உமக்கு தீங்கு செய்ய தேடுகிறான் என்று சொல்லும் மனிதனின் வார்த்தைகளை நீர் கேட்கலாமா? இதோ, குகையில் ஆண்டவர் உம்மை என்னிடம் ஒப்புவித்தார் என்பதை இன்று உம் கண்களே கண்டன. உம்மை கொல்ல வேண்டுமென சிலர் என்னை வற்புறுத்தினார்கள். ஆனால் அவர் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்ய பெற்றவர். என் தலைவருக்கு எதிராக நான் கை ஓங்கக்கூடாது என்று சொல்லி நான் தான் உம்மை காப்பாற்றினேன். என் தந்தையே, பாரும், என் கையில் இருக்கும் உம் மேலங்கியின் தொங்கலை பாரும். உம்மை கொல்லாமல் உம் மேலங்கியின் தொங்கலை மட்டும் அறுத்து எடுத்துள்ள என் செயலை பார்த்தாலே என்னிடம் யாதொரு குற்றமோ துரோகமோ இல்லை என்பதை நீர் அறிவீர். நீர் என் உயிரை பறிக்க தேடினாலும் உமக்கெதிராக நான் ஒரு குற்றமும் செய்யவில்லை. உமக்கும் எனக்கும் ஆண்டவர் நடுவராயிருப்பாராக. என் பொருட்டு ஆண்டவரே உமக்கு நீதி வழங்கட்டும். ஆனால் உமக்கெதிராக என் கை எழாது. முன்னோரின் வாய்மொழிக்கேற்ப தீயோரிடமிருந்தே தீமை பிறக்கும். ஆதலால் உம்மேல் நான் கை வைக்க மாட்டேன். இஸ்ரவேலின் அரசர் யாரை தேடி புறப்பட்டார்? யாரை பின்தொடர்கிறீர்? ஒரு செத்த நாயை அன்றோ? ஒரு தெள்ளு பூச்சியை அன்றோ? ஆண்டவர் நடுவராயிருந்து உமக்கும் எனக்கும் நீதி வழங்குவாராக. அவரே எனக்காக வழக்காடி உம் கையினின்று என்னை விடுவிப்பாராக என்றார். தாவீது இவ்வாறு சவுலிடம் பேசி முடித்த பின் சவுல், என் மகன் தாவீதே, இது உன் குரல்தானா என்று சொல்லி உரத்த குரலில் அழுதார். அவர் தாவீதிடம், நீ என்னிலும் நீதிமான். நீ எனக்கு நன்மை செய்தாய். ஆனால் நானோ உனக்கு தீங்கு செய்தேன். ஆண்டவர் என்னை உன்னிடம் ஒப்புவித்திருந்தும் நீ என்னை கொல்லவில்லை. இதனால் நீ எனக்கு நன்மையே செய்து வந்திருப்பதை என்று நீ வெளிப்படுத்தியிருக்கிறாய். ஏனெனில் ஒருவன் தன் எதிரியை கண்டபின் அவன் நலமுடன் செல்ல அனுமதிப்பானா? இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்கு ஈடாக ஆண்டவரும் உனக்கு நன்மை செய்வாராக. இதோ, நீ திண்ணமாய் அரசனாவாய் என்றும் இஸ்ரவேலின் அரசை நீ உறுதிப்படுத்துவாய் என்றும் இப்பொழுது நான் அறிகிறேன். ஆதலால் எனக்கு பின்வரும் என் வழிமரபை நீ வேறறுப்பதில்லை என்றும் என் தந்தை வீட்டாரிலிருந்து என் பெயரை அழிக்க மாட்டாய் என்றும் ஆண்டவர் மேல் எனக்கு ஆணையிட்டு கூறு என்றார். அவ்வாறே தாவீதும் சவுலுக்கு ஆணையிட்டு கூறினார். பின்னர் சவுல் வீடு திரும்ப தாவீதும் அவர் தம் ஆள்களும் பாதுகாப்பான இடம் நோக்கிச் சென்றனர். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. யோசுவாவின் காலம், அதைத் தொடர்ந்து நீதித்தலைவர்களின் காலம், அதைத் தொடர்ந்து நீதித்தலைவர்களுக்கும் இறைவாக்கு புத்தகங்களுக்கும் அதை போல அரசாட்சிக்கும் ஒரு தொடர்பு பாலமாக இருக்கிறவர் சாமுவேல். நிலத்திற்கடியிலே சுரங்கம் வெட்டி மரித்த கிறிஸ்துவை அடக்கம் செய்து அந்த இடத்தில் திருப்பலி நிறைவேற்றிய கேட்டகுமன்ஸ் என்கின்ற பகுதியும் இன்று வரலாற்றில் நாம் வாசிக்க காண்கிறோம்.